யாத்திராகமம் 33:14 காட் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. காட் இங்க முன்பாக போறேன், என்னோட சமூகம், என்னோட பிரசன்ஸ் உனக்கு முன்பாக போகும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் ரெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு 2 வாக்குத்தத்தத்தை இங்க பண்றாரு. நம்ம இங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, we have to keep calm. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ரொம்ப மோசமான காரியம் என்னன்னா, காட் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, ஆனா நம்ம ஒரு வழிகளில் போய் நம்ம ஏதாவது குறுக்கு வழியில போய் நம்ம சாதிக்கலாம்னு நினைப்போம். when God promises that he will keep his promise, he will keep his promise. ஏன்னா நம்ம அவர் சமூகம் முன்பாக செல்லோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நிச்சயமா அவர் நமக்கு முன்பாக செல்றாரு. 2வது, we have to trust his promises. நம்மளுடைய இருதயத்தில் அவரோட ப்ராமிஸை வச்சு நம்ம அதை நம்பணும். இப்படி நம்ம செய்யும் போது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவரோட சமூகம் நமக்கு முன்பாக செல்லுது. அவர் நமக்கு ரெஸ்ட்டை கொடுக்குறாரு. நமக்கு எல்லா ரெஸ்ட் இல்லாத சூழ்நிலை ஒருவேளை நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு அவர் ரெஸ்ட்டை கொடுக்குறாரு. டியூட்ரானமி, அதாவது உபாகமம் 1:30 காட் இப்படி அழகா நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. நான் உனக்கு முன்பாக போய் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு காட் ப்ராமிஸ் பண்றாரு. அவர் நமக்காக நிச்சயமா யுத்தம் பண்றேன்னு சொல்றாரு. என்ன நமக்கு முன்பாக போவேன்னு சொல்றாரு. அவர் கையை பிடிச்சிட்டு அவரோட ப்ராமிசஸை நம்ம இருதயத்துல வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்.